நம்மள முக்காவாசி பேர் ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா தாண்டி வந்திருப்போம். என்னன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு பிரேக்கா இருக்கட்டும், ஒரு லஞ்சா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அங்க கப்புள்ஸா இருப்பாங்க, ஜோடி ஜோடியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் தான் அங்க பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கும். இதுக்குன்னே நம்ம கூட ஒரு ஜீவனம் இருக்கும். அது கூட தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஓடிப்பூச்சி விளையாடுறதா இருக்கட்டும், இந்த கண்ணாமூச்சி விளையாடுறதா இருக்கட்டும், ஜாலியா பேசினு சிரிச்சுன்னு கலாய்ச்சின்னு அந்த ஜீவன் கூட தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப் மொத்தமே இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கமிட்டடா இருந்திருந்தா நம்ம ஸ்கூல் மெமரியை பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா உண்மை அது இல்ல. நம்ம இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும்போது இந்த பசங்க கூட ஜாலியா பேசினு சிரிச்சுன்னு இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரியா. நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அந்த பையன் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பழைய ஞாபகத்துக்கே பாத்தீங்கன்னா போயிடுவீங்க. இதே இந்த கமிட்டடா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்கூல்ல லவ் பண்ண பொண்ணே பாத்தீங்கன்னா காலேஜ்ல லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா நானும் உன்ன மாதிரி இருந்திருக்கணும்டா, ஜாலியா இருந்து பேசினு சிரிச்சுன்னு பசங்களோட பசங்களா போயிருந்தேன்னா இப்ப எனக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல ஒரு மெமரின்றது இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மெமரியும் இல்ல, ஒரு லைஃபுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்புற ஆள் தான் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில அதிகம். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒன்று சொல்றேன். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கும்போது இவனை கரெக்டா கழட்டி விட்டு போயிடுச்சு. நாங்களாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், வாடா எங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சுன்னு கேண்டீனை கட்டடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்டான்னு சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக அவன் எங்க கூட பாத்தீங்கன்னா வரக்கூட மாட்டான். ஆனா இப்போ ஃபீல் பண்றான், நான் உங்க கூட பாத்தீங்கன்னா உண்மையிலே இருந்திருக்கோம்டா, இந்த பொண்ணு தான் லைஃப் நினைச்சு நான் அந்த பொண்ணு கூட ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்ப என் காலேஜ் லைஃப்ல திரும்பி பார்த்தா எனக்குன்னு ஒரு மெமரியே இருக்க மாட்டேதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புலங்குறான். நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் என்ன மாதிரி ஒரு லைஃப்ல இருந்தீங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க இதே மாதிரி இருங்க. லவ்லாம் வந்தா பாத்துக்கலாம், எல்லாம் விட்டுலாம். அதுக்கு என்ன ப்ரோ ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல லவ்வே பண்ணக்கூடாதான்னு சொல்றீங்களான்னு கேட்டா சத்தியமா அப்படி இல்லை. நீங்க பசங்களோட இருக்கீங்கன்னா பசங்களோட மட்டும் ஜாலியா இருந்துட்டு போயிடுங்க. அதை விட்டு நீங்க உங்க ஆள் கூட இருக்கீங்கன்னா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கலாம். இங்க பசங்களோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த லைஃப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அவங்க தான் நான் சொல்ல விரும்புறேன். கேங்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம கேங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் ஆள் கூட போன் பேசிட்டு இருப்பான் பாருங்க. அவனை மட்டும் உங்க கேங்ல எக்காரணத்தை கொண்டு சேர்த்துக்காதீங்க. நான் சொன்னது கரெக்டா தப்பான்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்கூல் காலேஜ் லைஃப் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, இல்ல இப்போ அப்படிதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோன்னு சொல்றவங்களா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே நான் பேசுனது கரெக்டா தப்பான்றதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு மனசுல பட்டுதை நான் சொல்லிட்டேன். நீங்க கரெக்ட்னா அதை கரெக்ட்னு சொல்லுங்க, இல்ல தப்புனா தப்பு ப்ரோ, அது ஏன் தப்புன்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.